Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா டொரோஹெடரோ அனிமியோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த எபிசோட்ல வேற லெவல் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓபன் பண்ணோன்னே அந்த ஹோல் சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிரேவியார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிணத்தெல்லாம் புதைப்பாங்களே அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு மர்மமான ஆரா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காம்பாக்ட் சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்க நிறைய மாங்ஸ் எல்லாம் வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்படியே ஒரு ஆர்வம் பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி மேல அந்த என்னோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம நோய் அதுக்கப்புறம் ஷின் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரு சீக்கிரமா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த என் கூட மீட்டிங்க்கு தான் போறாங்க. அங்க போன உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஏய் இது வந்து வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை ஒழுங்கா பண்ணிடுங்க, அந்த லிசான் மண்டியனை போட்டுடுறேங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இது ஒருக்கா பார்த்தா இந்த ஏபிஸ் பொண்ணு அவளை வந்து நீ ஹீல் பண்ணணும்னு ஆசைப்படுற நோய் போய் பண்ணிவிடு, மேஜிக்கை யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் அவன் என்ன பண்றான்னா அவளோட மாஸ்கை கழட்டிட்டு வாயிலேருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி விடுறான். இந்த கருப்பு புகை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மேஜிக்னு சொல்றாங்க. அதை விட்ட உடனே நம்ம எபிசோட மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா ஹீல் ஆயிடுது. அப்படியே பழைய ஃபேஸ் நார்மலா வந்தது. மொத்த இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம பல நாய் போயிடுது. இதை பார்த்தோன்னே சரியான ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வேலையை முடிச்சிட்டீங்க, அடுத்தது இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த லிசார்ட் மாண்டேனும் அவ கூட இருக்க அந்த பொண்ணையை போட்டு தள்ளிட்டு வாங்க, அவங்க நமக்கு தொல்லையா இருக்காங்கன்ற மாதிரி அந்த என்ன ஒரு ஆர்டர் கொடுக்க அவங்களும் டோரை திறந்துட்டு இங்க வரதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹோல்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கு. அங்க நிறைய பேர் கத்தியும் கடப்பாரியமா வந்திருக்காங்க. நம்ம டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்சன் பால்ஸ்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டு இதை கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன நாள் எதுக்காக இப்படி பண்றாங்கன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஹோல்குள்ள வந்து மந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றதுனால அந்த மந்திர துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து வானத்துக்கு போயிட்டு மேகங்கள் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. அந்த மேகங்கள்ல இருந்து மழை பெய்யும். அந்த மழை வந்து ஹியூமன் பாடியில பட்டாலே அவங்க உயிர் இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி இந்த ஃபார்ம் ஆன மேகம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும்னா ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி லிவிங் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும். அந்த நாள் என்ன ஆகும்னா இறந்து போயிட்டு புதைச்ச உயிரினங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த ஹோல்ல மனுஷங்கள்லாம் இருந்திருப்பாங்க, அந்த சாசரஸ் வந்து மாத்தி விட்டு போயிருப்பாங்களே அவங்களாம் இறந்த பிறகு புதைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா இந்த நைட் அன்னைக்கு உயிர்த்து எழுவாங்களாம். இப்படி உயிர்த்து எழுறவங்கள கொண்டு அவங்க மேல சால்ட் போட்டா அவங்க மறுபடியும் வந்து சாந்தி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாளுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஒரு வாட்டி புதைக்கும் போது எல்லாருடைய கழுத்திலையும் காலர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலர் எத்தனை அதிகமாக கலெக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. நம்ம ஆட்கள் அப்படியே எந்த கிஃப்ட் வந்து வாங்கலான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கறி அரைக்கிற மிஷின் இருக்கு, இதை வாங்கலாம், ஆனா 180 பாயிண்ட் வேணுமாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அத்தனை பேரை போட்டு தள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம கைமனும் நிக்காய்டோவும் தயாராகிறாங்க. அப்படியே ஹார்ன் அடிச்சு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்றாங்க. ராத்திரி ஆன பிறகு அந்த கிரேவியார்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு மர்மமான ஆரா வருது. மேஜிக் மூலியமா செத்து போய் புதைக்கப்பட்ட அந்த பணங்கள் எல்லாமே எழுந்துக்க ஆரம்பிக்குது. ஜாம்பிஸ் மாதிரினே வச்சுக்கோங்களேன். இதை எழுந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில இருக்க ஆயுதத்தெல்லாம் எடுத்து அதை ஹண்ட் பண்றாங்க. இதுதான் லிவிங் டெட் டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷலான டே. நம்ம ஆட்கள் அதே மாதிரி எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்காங்க. அப்படி கொல்லும் போது கொன்ன பிறகு அந்த மாங்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல சால்ட்டை போடுவாங்க. சால்ட்டை போட்டு அதை வந்து அந்த பணம் திருப்பி ஏந்துக்காத மாதிரி பண்ணுவாங்களாம். இவங்க இப்படியே கசாப்பு போட்டுக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு இந்த எந்த விஷயமே தெரியாம நம்மளோட சின்னும் அவனோட கேங்கும் வந்து சேர்றாங்க. உள்ள வந்து பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி கும்மிருட்டா இருக்கு. இந்த பிளேஸ் எனக்கு தாண்டா பிடிக்கவே பிடிக்காது, நான் இங்க இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லைன்றான். இந்த சின்னு இந்த இடத்துல இருந்த ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் பிளட்ல வந்து மெஜிஷியன்ஸோட பவர் இருக்குன்றது தெரிஞ்சதும் அவனை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே பார்க்கும்போது அங்கே யாரையோ ஒருத்தன் போட்டு சாகடிச்சிட்டு இருக்கான். என்னடா இதுன்ற மாதிரி பார்த்தா அது ஒரு ஜாம்பி. எழுந்த உடனே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. ஓடி வந்த உடனே ஓ ஜாம்பியா, ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பொண்ணு என்ன பண்றான், பஞ்ச் ஒன்று குத்து அது போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளின உடனே அவன் ஒருத்தனை போட்டான் பாத்தீங்களா, அந்த ஜாம்பி எழுந்து இவங்களை அடிக்கிறதுக்காக வருது. அது மட்டும் இல்ல சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. என்னடா நாள் இது, நானும் இந்த இடத்துல எவ்வளவு நாள் இருந்திருக்கேன், ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தது இல்லையன்ற மாதிரி தான் உனக்கு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க வெஸ்ட் சைடு நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு ஜாம்பியா போட்டு தள்ளி அதோட கழுத்துல இருக்க காலரை எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த மிஷினை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா நிறைய சேர்த்துட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் சேர்த்தா போதும் அந்த மிஷினை வாங்கிடலான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் ஆமா நம்ம டாக்டர் எங்க காணோம் தெரியலப்பா, இருந்தாலும் எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி சொல்ல டாக்டர் காட்டுறாங்க. இப்போ அவர் எங்கேயோ தனியா போயிட்டு இருக்கிறாரு. டே கைமான் எங்கடா இருக்க மாப்பிள, கொஞ்சம் வாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாரு. பின்னாடி தான் சத்தம் வருது. திரும்பி பார்த்தா இந்த ஹாரர் படத்துல வர மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. பரதேசி நாயை என்னைய அடிக்க வரியான்னு அதை வெட்டுறதுக்கு போறாரு. அவர் கையில இருக்க ஆக்ஸ் அதை தட்டி விட்டுருது. அவள் தான் ஆள் வந்து மாட்டிக்கிறாரு. சுத்தி நிறைய ஜாம்பிஸ் வந்து அங்க போறாரான்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. காலைல ஒரு 4:30 மணி ஆயிடுது. கொஞ்சம் விடிகிற மாதிரி வந்துச்சு போல. சூரியன் இந்த
முடிச்சேன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் செத்துருமா. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு கொல்ல முடியுமோ கொன்னு அந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்து வேணுன்ற கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்படியே பிரேக் டைமும் வருது. உட்காந்து கப்பு ராமன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள் எல்லாம். வேலையை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் இதை முடிச்சிடலான்ற மாதிரி தான் அங்க இருக்க மாங்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நூடுல்ஸ் கூட டேஸ்ட் அதான்ப்பா இருக்கு, நல்லா வேலை செஞ்சுட்டு சாப்பிடும்போது அந்த சுகமே தனின்ற மாதிரி சொல்ல எனக்கும் அந்த நூடுல்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. யாரான்னு பார்த்தா அந்த ஷின் தான் வந்திருக்கான். நம்ம நிக்காய்டோக்கு ஒருத்தன் வந்து ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்லிடுவான் பார்த்தீங்களா, அந்த நீடில் மேஜிஷியன். அதாவது உனக்கு ஹார்ட்னால பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் வேற எதுவும் இல்லை, இதுதான் இது. இதை பார்த்த வழியும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. கூடவே அந்த ஃபுஜிடாப்பா இருக்கும்போது தெரிஞ்சுது இவங்க வந்து சாசரஸ் நம்ம கொல்றதுக்காக கிளீனர்ஸா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த எபிசு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, என்ன ஒரு ஜாம்பி வாயில போட்டு தலையை கொடுத்துறா, அது போட்டு அங்க கடிச்சிட்டு இருக்க ஃபுஜிடாப்பா அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் நம்ம கைமன் என்ன சொல்றான்னா, ஓ நீங்க எல்லாம் கிளீனர்ஸா எங்களை போட்டு தொட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா, ஆனா உங்களுக்கு எல்லாம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம், ஏன்னா என் மேல மேஜிக் ஒர்க் ஆகாது, தக்காளி வாங்கடா உங்களையும் நான் சூப் வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அவங்களை கொல்றதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கான். டே ஒரு நிமிஷம் நில்றா, இவனுங்க வேற மாதிரி இருக்கானுங்கடா, டிஃப்ரெண்டா இருக்கானுங்கடா, இவனுக்கு சாதாரண மெஜிஷியன்ஸ் இல்லைன்ற மாதிரி நிக்காய்டோ தடுக்க ட்ரை பண்றா. ஆனா நம்மால என்ன பண்றானா, மற்ற மெஜிஷியன்ஸ் மாதிரி இவனை நினைச்சிட்டான் போல, இவனுக்கு வந்து மேஜிக் தான் யூஸ் பண்ண தெரியும், மற்றபடி இவனை போட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போய் அடிச்சா அவன் பிளாக் எல்லாம் வைக்கிறான். ஏடா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமாடா அவனுக்குன்ற மாதிரி பார்த்தா, நான் தான் ஏற்கனவே சொன்னலடா இவன் சாதாரண சாசரர் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்டா இவன் கிளீனர் டே நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக இங்க அனுப்பியிருக்காண்டான்ற மாதிரி தான் அந்த நிக்காய்டோ பொண்ணு சொல்றா. ஓ அதான் விஷயமா, சரி இந்த பெரிய பொம்பளைய நான் கூட சண்டை போறேன், நீ அவன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு இவளை குறைச்சி முடிப்பிட்டு கிட்ட வரா. அப்ப நம்ம நிக்காய்டோ என்ன பண்றா, வயிற்று மேல ஒரு கிக்கு விடுறா பாருங்க, அச்சடிக்கு பின்னாடி போய் விடுறா, சூப்பரான கிக்கு விட்டம்மா, அச்சடிக்கு பார்த்தா இன்டர்னல் ஆர்கன்ஸே நொறுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வாயிலிருந்து பிளட் கக்கறா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபா இருக்கும்னு நினைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுப்பா பாருங்க. நம்மால பிளாக் வைப்பா அந்த நிக்காய்டோ, ஆனா அவரோட எலும்பே உடையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பஞ்சு. அச்சடிக்கு அப்படியே பறந்து வந்து இந்த பக்கம் விழுறா. ஒரு ஹார்ட்லயே ஒரு அடி அடிப்பா பாருங்க. அவளுக்கு வந்து அப்படியே கேர் ஆயிடுச்சு போல, ஹார்ட் பஸ்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. அவ வந்து எழுந்துக்கவும் மாட்றா, பேசவும் மாட்றா, செத்துட்டா போல. ஏய் என்ன தைரியம் தான் என்னோட ஃப்ரெண்டே போட்டு தெளிப்பீங்க, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எகுர்னா, திரும்பின உடனே இந்த ஷின் இருக்கான் பாத்தீங்களா, தலைமையிலே சுத்தி தட்டிறான். உடனே போல போலன்னு டேப்பை திறந்து விட்டா மாதிரி ரத்தம் ஊத்துது. நம்மால் தொப்புனி கீழே வந்துடுறான். அவ்வளவுதான், எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாத்தியா இந்த வேலை. இவனுங்கெல்லாம் அடிக்க என்ன அமைச்சிருக்கானுங்க பாத்தியா. பரவாயில்ல, ஒரு கட்டத்துல இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சுன்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்க, பச்சக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. இரடான்னு கீழே எழுத்தாரு பார்த்தா நம்மால் இன்னும் சாவல போல. நெஞ்சிலே கத்தி இறக்கிறான். இறக்கிட்டு என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டே சாவடிக்க வந்திருப்பீங்க, சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லபக்குன்னு அவன் மூஞ்ச போட்டு முழுங்கி விட்டுறான். உள்ள போன உடனே அவனுக்கு இல்யூஷன் மாதிரி அவன் வந்து ஃபுல்லா உள்ள வந்துட்டான் மாதிரி ஏதோ ஒரு குகை மாதிரி தெரியுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் மூஞ்சி வருது. நீ இல்ல அப்படின்ற மாதிரி அது சொல்லு. ஓ இதான் விஷயமா, வாயை தரடா முதல்ல மண்டையா, தலைய முதல்ல பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வாயை திறந்து இவனோட மாஸ்க் எல்லாம் பிச்சுக்குது. அப்ப இவன் கையில இருந்து சுத்தி வச்சு என்ன பண்றான், அவனோட கழுத்துல சொருவிடுறான். சொருவிட்டு நல்லா ஓட்டையை போட்டு அப்படியே தேய்ன்னு தேய்க்கிறான். தேய்ச்சிட்டு அப்படியே இந்த ஸ்க்ரூவை கட்டும் போது சுத்தியோட பின்னாடி பக்கம் வச்சு தூக்குவாங்க பாத்தீங்களா, ஸ்க்ரூ வந்து கழட்டிக்குமே, அந்த மாதிரி அவனோட தலையை மொத்தமா கழட்டி விட்டுறான். உடனே ரத்தம் பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன் மாதிரி பிச்சுக்கிட்டு அடிக்குது. அவள் தான் செத்துட்டான்னு பார்த்தா அந்த சின் வந்து உள்ள ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னன்னா அவன் தலையை எடுத்த பிறகு உள்ள ஒரு கண்ணு தெரியுது, இன்னொரு தலை இருக்கு போல உள்ள. நான் இன்னும் சாகலையான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே அவனை திரும்ப கொல்ல ட்ரை பண்றான். அப்ப நிக்காய்டோ பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறான், அவ்வளோ சாகலை போல. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறா. என்னன்னா அவரோட கையை கடிச்சு வந்து என்ன பண்றான்னா பிளாக் ஸ்மோக், அதாவது மேஜிக் யூஸ் பண்றா. இவ்வளவு ஒரு சாசரர் தான் போல, ஆனா இது நம்ம ஆளுக்கு தெரியாது. மேஜிக் யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்ணி அதுல தப்பிச்சு ஓடிடுறா. இந்த பொண்ணு மெஜிஷியனாடா, இதை பத்தி நமக்கு தெரியலையா அப்படின்னா முதல்ல இவளை பத்தி ரிசர்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவ சாகலன்றதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னா அவ செத்த மாதிரி நடிச்சா போல, சான்ஸ்க்காக வெயிட் பண்ணா போலன்ற மாதிரி அந்த நாய் பொண்ணு சொல்ல. அதே மாதிரி தான் அந்த லிசார்ட் மண்டேனும் அவனும் வந்து சாகவே இல்லை அப்படின்னா இவனுங்களை வந்து இவ்வளவு சீக்கிரம் சாவடிக்க முடியாது, இதுக்கு வேற ஏதாவது மெத்தடை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்பா நீங்க பேசுறதுலாம் போதும், முதல்ல எபிசை காப்பாதுங்கப்பா, அது ஜாம்பியா மாறிட்டு இருக்குன்ற போது அதை ஃபுஜிட்டா போய் கத்திக்கிட்டு இருக்கா. அது பாத்தீங்கன்னா அங்க இருக்க மனத்தெல்லாம் தின்ன போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. அவர் சாகர நிலைமையில இருக்கும்போது பாய்சன் இதுன்னு ஒன்று வச்சிருந்தாரு டங்கின்னு, அதை எடுத்து அதோட வாயங்கள்லாம் போட்டு அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளி எப்படியோ உயிரோட ஏந்து வராப்புல வந்த உடனே அங்க யாரோ ரெண்டு பேர் படுத்திருக்க மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம நிக்காய்டோவும் கைமோனும் தான். அவரை பார்த்த உடனே என்ன பண்றான்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கைமோனும் முழிச்சு பார்க்கறான். முழிச்சு பார்த்தா டேய் நான் வந்து லிசார்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், வாழை வெட்டினா வளரும்னு சொல்லிட்டு, எப்படா தலை வெட்டின பிறகு உனக்கு வளர்ந்துச்சுன்னு பார்த்தா அவன் தலை திரும்பி வந்துட்டுக்குது. என்னப்பா தலை திரும்பி வந்துச்சு, சரி அதெல்லாம் விட்டு நிக்காய்டோ எங்கப்பா, அவன் நல்லா இருக்கலான்ற மாதிரி கேட்க, அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டா, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க, இது கேவலமா இருக்குப்பா, நிக்காய்டோட கியோசா மாதிரி வருமான்ற மாதிரி தான் அவன் கத்திட்டு இருக்கான். மூடிட்டு மெடிசனை தின்றன்ற மாதிரி அவர் சொல்லவும், இந்த பக்கம் நிக்காய்டோட ஹோட்டல்ல அவன் என்ன பண்றான்னா அப்படியே பொறுமையா அந்த கியோசா தான் செஞ்சுட்டு இருக்கா. செஞ்சுட்டு அவனை பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா இவன் ஒரு சாசரர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையா, தெரிஞ்சிருந்தா அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், கண்டிப்பா எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிரும். ஏன்னா அவன் சாசரர்ஸை கொல்றவன், அப்படி ஒரு சாசரால தான் அவன் மூஞ்சி அப்படி மாறி இருக்கு, என்ன கண்டிப்பா வெறுத்துருவான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பின்னாடி இருந்து நம்ம கைமன் வரான். ஏய் என்னப்பா கைமன் இங்க வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லப்பா உன்னோட கியோசாவை சாப்பிடணும்னு ஆசையா வந்தது, அது மட்டும் இல்லாம இந்த நம்ம அத்தனை ஜாம்பிஸை கொண்டோம் இல்லையா, அதனால அந்த மிஷினை வாங்கிட்டேன், அதை கொடுக்கறதுக்காக
தான் வந்தேன்ற மாதிரி அந்த மிஷின் அப்படியே கொடுக்குறான். அவளும் வாங்கி வச்சிடறா சந்தோஷமா. நம்மளுக்கு இன்னும் கூட சாசர்னு தெரியல போல. நம்ம டாக்டர் என்ன பண்றானே அவனோட தலையை வந்து வெட்டி எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து லிக்விட்ல போட்டு ஒரு பாட்டில் அடைச்சி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டே என் தலையை என் கிளியே கொடுக்குறியே, இது எப்பறம் நான் வீட்டில் போய் வைக்கிறதுன்ற மாதிரி பயந்து பார்த்துட்டு இருக்கான் உள்ள. இப்போ கட் பண்ணி அந்த மஜிஷியன்ஸோட வேர்ல்டு தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஃபுஜிட்டா என்ன பண்ணுறேன், இந்த எபிஸை கூட்டு வந்து எப்படியாவது இவளை குணப்படுத்துங்கப்பான்ற மாதிரி சொல்ல, எப்பா அதுதான்ப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எந்த மாதிரி அடிப்பட்டாலும் நான் வந்து காப்பாற்றிடுவேன், ஆனால் ஜாம்பிஸ் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையே, எப்படி கொள்றதுன்னு நிறைய மெத்தட் போட்டிருக்கு, சரி விடு நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணேன். இப்போ அப்படியே ஹோலில் தான் காட்டுறாங்க. நம்ம அவனோட தலையை எடுத்துட்டு அவனே வீட்டுக்கு போறா. டே இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போட எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஏன் மூஞ்ச தனியாக எடுத்து வச்சா மாதிரி கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்கா மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவன் வந்து மெமரியை லாஸ் பண்ண ஒரு சந்து இருக்குன்னு சொன்ன இல்லையா, அங்கே பார்த்துக்கிட்டே தான் போகிறான். வீட்டுக்கு போனோடனே படுத்து தூங்கிடுறான். காலைல எழுந்துச்சு பார்த்தா நம்ம நிக்காயிடும் அங்கே வந்திருக்கா. வந்தவொடனே என்ன சொல்கிறான்னா, ஏய் இதான் உன் தலையாடா, பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கியா, பக்கத்துலேயே உண்மையான ஆளை வச்சுட்டு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல, ஏமா எனக்கே அப்படி தான் இருக்குது, நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம நிக்காயிடம் வந்து எப்படி கைமனை மீட் பண்ணா அப்படின்ற கதையை சொல்கிறான். இவனும் ஒரு கிளீனராக இருந்திருக்கான். அந்த சாசரஸோட உலகத்துலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்க வேஸ்டான சாசரஸ், அதுக்கப்புறம் அவங்க சாகடிச்ச ஆட்களை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அப்படி டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சந்தில் வந்து தலையே இல்லாத ஒரு பாடியை பார்த்துருக்கா. அதை பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் போட்டு அடைச்சிட்டு போயிருக்கா. திரும்ப வந்து பார்க்கும்போது அங்கே ரத்த கலரியாக இருந்திருக்கு. அங்கே இருந்த பாடியை காணவே காணும். அங்கே இன்னொரு சத்தமும் கேட்டிருக்கு. என்னடா திரும்பி பார்க்கும்போது அந்த பாடி பேக் உள்ளே வந்து யாரோ பேக் பண்ணி வச்ச மாதிரி தலையே இல்லாமல் நந்து வந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கைமானா தான் இருந்திருப்பான். அந்த தலை வந்து அதுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்கும். அப்படி தான் நான் இவனை மீட் பண்ணேன். ஆனால் இவனுக்கு நான் சாசரன்னு தெரியாது, தெரிஞ்ச எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. பா சரி சரி நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுனே இருந்தப்பா, நான் சொல்லவா இப்போ என்னப்பா சொல்லுன்ற மாதிரி சொல்லவும், இல்லை என்னோட தலைக்குள்ள ஒரு மனுஷன் காண்றதை சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே ஒரு புது தலை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அறுத்து பார்ப்போம், உள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும், என்னோட உண்மையான ஃபேஸை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அங்கே போன உடனே அவர் வந்து அறுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. நம்ம நிக்காயிட வந்து அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல அவனோட தலையை கட்டி அதுக்குள்ள இந்த மூளையை எடுத்து அதை வெயிட் போட்டு பார்க்குறாங்க. நார்மலான ஒரு ஹியூமனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. சரி அடுத்ததை நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அவனோட வாயை திறந்து உள்ள ஒரு மனுஷ பையன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாங்க. திறக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுது. அங்கே ஃபுல்லாக இருட்டாயிடுது. ஒருவேளை பவர் சர்க்கியூட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ட்ரிகரை அழுத்து தானா கரண்ட் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லவும், நம்மளால என்ன பண்ணுறேன், அப்படியே டார்ச் லைட் எடுத்துட்டு பொறுமையாக கீழே போகிறான். கூட நிக்காயிடவும் வரா. அங்கே அப்படியே பணங்கள்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அது என்னோட தலை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு குரல் வருது. யாரா அது டாக்டர் அப்படின்னு திரும்பி பார்த்தா யாருமே காணோம். அப்படியே ஒரு பயத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தது. நம்ம டாக்டர் மேலே இருந்து கத்துறாரு, ஓடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா நம்மளோட தலையை காணோம். நீ தானே எடுத்த, நான் என்னோட தலையை எடுத்து ரிசர்ச் பண்ணலான்னு பார்க்கறேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. டேய் உன்னோட கர்மாந்திரம் பூச்ச தலையை எடுத்து எனக்கு என்னடா வேலை இருக்கு, என்ன ஏன்டா சொல்றேன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. சரி இருங்க இந்த வீடியோ டேப்ல பார்த்தலாம் இதுல தெரிஞ்சிருன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆன உடனே யாரோ வந்து தலை எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. முழுசா அவங்களோட உருவம் தெரியல, லேசா ஷேடோ மாதிரி தான் தெரியுது. அப்படின்னு இங்க வேற யாரோ தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆனா இப்பவும் நம்ம நம்புற மாதிரி இல்ல, டாக்டர் தான் போட்டு பிடிச்சி ஒலிக்கிட்டு இருக்கா, நீ தான்டா எடுத்துன்னு. அடுப்புல நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் நிக்காடோட ஷாப்புக்கு போயிட்டு அங்க பீர் அடிச்சுக்கிட்டு கியோஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த மெஜிஷியன்ஸோட வேர்ல்ட் தான் காட்டுறாங்க. அந்த எண்ட் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனோட புது ப்ராடக்ட்டை இன்ட்ரடக்ஷன் பண்றான். இதுதான் பறக்கும் தொடர்பு கட்டை. இந்த தொடர்பு கட்டையை வண்டியாவும் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து 150cc. நீங்க மேஜிக் பவுடர் இதுக்குள்ள போட்டீங்கனாலே போதும், வண்டி சும்மா காத்து மாதிரி பறக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஷின்னு மரான். ஷின் வந்த உடனே என்ன சொல்றான்னா, அதோ பாத்தியா இதுதான் என்னோட புது மாடல் தொடர்பு கட்டை, இதை வந்து வண்டியாவும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என் பிராண்ட்ல அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறோம்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன், இவங்க எல்லாரும் வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு வந்து தேவையே இருக்காதுன்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி டாடா பை பாய்.